தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் துணைத் தலைவர் கமலக்கண்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதாவது ஒரு நாள் வேலை நிறுத்தமானது தற்போது நடைபெற்றிருக்கிறது. இது குறித்து அவரிடம் கேட்போம். வேந்தன் டிவிக்கு நன்றி. அதாவது இன்றைக்கி நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் துணைத் தலைவராக இருக்கேன். வேலை நிறுத்தம் எதுக்குனாக்கா, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திராவிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய நடிகருங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரொடியூசருங்கள்லாம் படம் எடுக்கிறாங்கன்னா ஷேரில் வராங்க. இப்போ ஒரு 100 கோடி படம் எடுக்கிறாங்கனாக்கா பர்சன்டேஜ் அது பிரகாரம் வந்துடுவாங்க. அட்வான்ஸ் எதுவும் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி வாங்குவாங்க. ஷேரு தான் அவங்க எடுத்துவாங்க. ஸோ அந்த படத்தை லாபம் என்ன வருதோ அந்த ஷேர் எடுத்துக்குவாங்க. இங்கே நாங்கள் 2 வருஷமாக நடிகர் சங்கம் நம்ம தலைவர் இவர் நாசர் அவருக்கு தலைவர் நாசர் விசாலெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் லெட்டர் அனுப்பிச்சினே இருக்கோம். ஒரு பேச்சுவார்த்தை கூட வர மாட்டேறாங்க. ஏன்னாக்கா இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ் நம்ம திரை அதாவது என்ன சொல்கிறேன்னா, நம்ம சினிமா பார்த்திங்கன்னா ரொம்ப நலிஞ்சு போயின்னு இருக்குது. எல்லா நடிகருங்க பெரிய பெரிய ப்ரொடியூசருங்கெல்லாம் பார்த்துங்க 100 கோடி எடுக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, 1 கோடிக்கு மேலே எது வந்தாலும் ஷேரில் வாங்க. எல்லாம் ப்ரொடியூசர் நிறைய பாவம் இன்றைக்கி பணம் நில நேரெல்லாம் விற்றுட்டு இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, நடு ரோட்டில் வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலிகிராமத்தில் பிரசாத் லேபான்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோட்டீஸ்வரம்லாம் இன்றைக்கி நடு ரோட்டில் இருக்காங்க. இந்த நிலம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் எவ்வளோ 2 வருஷமாக லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மெயில் அனுப்பிச்சிருக்கோம். இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு பஞ்சாயத்து ஒன்று, அதாவது பஞ்சாயத்துனாக்கா நடிகர் சங்கம் எங்களுக்கு ஒரு சின்ன பேச்சுவார்த்தையோடு நாங்கள் சொன்னோம், சார் நம்ம சுகமாக அண்ணன் தம்பி மாதிரி இருக்கோம், நம்ம எல்லோரும் சகோதர மனப்பான்மையில் நீங்கள் பேசுங்க, நம்ம ப்ரொடியூசர் சங்கத்துக்கு வாங்க பேசுங்கன்னு சொல்லி அனுப்புகிறோம். ஆனால் பேட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எதுவுமே எங்களுக்கு இன்ஃபார்மே இல்லை, எங்களுக்கு எதுவுமே சொல்ல, இவங்க திடீர்னு வேலை நிறுத்தம் பண்ணுறாங்க அப்படின்னு தப்பான ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. தயவுசெய்து சொல்கிறேன், நாங்கள் நிறுத்தத்து எல்லா இண்டஸ்ட்ரியலுக்கும் நல்லதுக்காக தான் நாங்கள் இந்த பாடுபடுறோம். எங்களுக்காக இல்லை, எல்லா ப்ரொடியூசரை காப்பாற்றணும், சினிமா இன்னும் நல்லா டெவலப் ஆகணுன்ற எண்ணத்தினால தான் இந்த ஒரு நாள் வேலை நிறுத்திருக்கோம். பெப்சி எங்கள் சொல் பேச்சு கேட்டு அவங்களும் ஒத்துழைச்சிருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் சினிமா நல்லா இருக்குன்ற ஒரு எண்ணத்தில் தான் இது செய்கிறமே கண்டு மற்றெல்லாம் எங்களுக்கு எந்த ஒரு நடிகர் மேலே எந்த ஒரு விரோதம் இல்லை, ஒரு கோபம் இல்லை. என்னென்னா 30 கோடி 40 கோடி வாங்குறீங்க, அந்த படம் எடுக்கிற ப்ரொடியூசர் காப்பாற்றணும். இப்போ ஒன்றும் இல்லை, லேட்டஸ்ட்டாக சங்கர் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணார். இதில் சங்கர் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணார் ஆந்திராவில். அந்த படம் பயங்கர லாஸ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த ப்ரொடியூசர் லாஸ் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ என்ன சொல்கிறப்ப, அடுத்த படம் நான் ஃப்ரீயாக நடிச்சு தரேன்னு சொல்கிறாப்புல. இவரும் நம்ம டைரக்டர் அவரும் என்ன சார் நான் ஃப்ரீயாக செய்து கொடுத்துறேன். அந்த ப்ரொடியூசர் நலிஞ்சு போகக்கூடாது, அவர் காப்பாற்றணுன்ற எண்ணத்தில் அந்த மாதிரி வராங்க. அந்த எண்ணங்கள் இங்கே இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்தில் நாங்கள் இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறோம், பேச்சுவார்த்தை கூப்பிட்றோம். இந்த ஹீரோக்கெல்லாம் தயவு செய்து சொல்கிறேன், இந்த ஸ்ட்ரைக்கு எதுக்காக பண்ணுறேன்னா, சகோதர மனப்பான்மையில் தான் பண்ணுறாங்க. அவங்க மேலே எனக்கு எந்த விரோதம் இல்லை, எந்த ஒரு மனப்பான்மை இல்லை. ப்ரொடியூசருங்க நீங்கள் நடு ரோட்டில் இருக்காங்க. அது நீங்கள் வருஷத்தில் 250 படம் எடுக்கிறாங்க. இதில் பெரிய படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 படம் எடுக்கிறாங்க. சரி, எந்த ப்ரொடியூசரும் போயிடக்கூடாது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரொடியூசர் இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆந்திராவில் போயினே இருக்குது, நல்லா வளர்ந்து இருக்குது. இங்கே வளரல. காரணம் என்னன்னாக்கா, இங்கே எதுவுமே எல்லாம் 30 கோடி 40 கோடி வாங்குறோம். நான் 2 வருஷமாக பேச்சு எடுத்தேன், சார் ஷேரில் வாங்க, நீங்கள் ஒரு பகுதி எடுத்துவாங்க பரவாயில்ல, இல்லை நீங்கள் ஷேர் வேலையா, இப்போ செங்கல்பட்டு இருக்குல்ல, தேட்டர் ரிலீஸ் நீங்கள் கூட பண்ணிவாங்க, உங்களுக்கு என்ன அதில் நீங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட் அதில் வந்துடும். இதெல்லாம் சொல்லி பார்க்குறோம், பேச்சுவார்த்தைக்கு வரல. எந்த தைரியத்தில் அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரல எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் பொய்யான தகவல் தயாரிப்பாளர் சங்கத்தை மேலே போட்டிருக்காங்க. இது தவறு. இன்றைக்கி நாங்கள் ஒரு நாள் அடையாளமாக பண்ணியிருக்கோம். திருப்பின்னு அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரலைன்னா கண்டிப்பாக இந்த இது கண்டினியூ ஆகும். சினிமா எந்த ஒரு இதுவும் நடக்காது. நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண தான் போகிறோம். இது ஒரு 1500 பேர் இருக்கிற ப்ரொடியூசர் சங்கம். இது பெரிய ஒரு போராட்டம் நடக்கும். இதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்மூத்தாக போகலான்னு நான் நினைக்கிறேன். அந்த ஸ்மூத்தாக அவங்க அவங்களுக்கு முடியலைனாக்கா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரைக் தொடரும். அதே போல் இப்போ இந்த ஒரு நாள் வேலை நிறுத்தம் காரணமாக நிறையா படங்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்கு. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எத்தனை படங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அந்த மாதிரி இருக்கு சார். எங்கள் ப்ரொடியூசருக்கு ஒரு படம் இல்லை சார், எடுக்கிற படமே லாஸ் ஆகுன்னு இருக்க. அப்போது என்ன செய்யணும்? அவங்கெல்லாம் ஒற்றுமை கஷ்டம் தான் சார். இப்போ ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கஷ்டப்பட்டால் தானே அந்த பலன் கிடைக்கும்.
ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம்னா இன்னும் அதிகமாக கஷ்டம். கடங்காரன் இன்னைக்கு சார் ஃபைனான்சர் இங்கே வந்து தமிழ் திரைப்படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஃபைனான்ஸ் தரமாட்டா சார். இன்றைக்கி வாலின்ற ஒரு படம் பூஜை போட்டுங்க ஃபைனான்சர் எடுத்து அந்த பணம் கொடுப்பான் சார். இன்றைக்கி பணமே தரமாட்டா. ஏன்னாக்கா சினிமா அந்த அளவுக்கு நலிஞ்சு போயிருக்கு, தமிழ்நாட்டில் வந்து நலிஞ்சு போயிருக்கு. இதுக்கு தான் நாங்கள் எல்லா ப்ரொடியூசரும் கூப்பிட்டு பேசியிருக்கோம். கண்டிப்பாக அவங்க எல்லா ப்ரொடியூசரும் ஒற்றுமையாக தான் நாங்கள் இதை ஸ்ட்ரைக் பண்ணுறோம். யாருடைய ஒப்பீனியன் இல்லாமல் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணல. அதனால் வந்து எந்த ஒரு ப்ரொடியூசரும் பாதிக்கப்படக்கூடாது. எல்லாரும் இண்டஸ்ட்ரியில் நல்லா இருக்கணும், எல்லாரும் போய் தேட்டரில் படம் பார்க்கணும். அந்த ஒரு எண்ணத்தில் தான் இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். அதேபோல் இப்போ கர்நாடகா, ஆந்திரா போன்ற அந்த திரைகள் எல்லாமே இப்போ அதிகப்படியான ஓட்டங்கள் அதிகமாக இருக்காங்க எல்லாமே. அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடியூசரை அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது, ப்ரொடியூசருக்கு ஏற்ற மாதிரி லாப நட்டத்தில் அவங்க பங்கு கொள்றதெல்லாம் பார்க்கும்போது அதோட வளர்ச்சி அதிகமாக இருக்குன்னு பார்க்குறீங்க. அதனால தமிழ் படம் வந்து வீழ்ச்சி ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி? இல்லை சார், இப்போது மற்ற ஸ்டேட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நல்ல ஒரு படம் வந்து முதல் போடுறோம் சார், ஒரு 50 கோடி முதல் போடுறோம். அந்த 50 கோடி முதல் போடுறது அவர் ஒரு இந்த 50 கோடி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது டெக்னிக்ஸு அதுக்கு இதுக்கெல்லாம் செலவாகும். ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு அது மற்ற சின்ன நடிகருங்களுக்கெல்லாம் ஒரு ஹீரோ வந்து 25 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினாக்கா அவர் ஒரு 50 லட்சமோ 1 லட்ச ரூபா தான் அட்வான்ஸ் கொடுப்போம். மீதி போனால் ஷேருக்கு வந்தால் தான் இந்த ப்ரொடியூசர் வந்து ஃபைனான்ஸுக்கு போக முடியாது. ஒரு ஷேர்லேயே நம்ம வியாபாரம் பண்ணிட்டு போகலாம். வர ஷேரில் அவங்க லாபம் ஒரு 40% எடுத்துக்கலாம், நாங்கள் ஒரு 60% எடுத்துக்குவோம். இதுதான் சார் வளர்ச்சி நல்லாயிருக்கும். இது வந்து அந்த ஸ்டேட்லலாம் வளர்ச்சி நல்லா இருக்குனாக்கா அவங்க வந்து ப்ரொடியூசரும் ஹீரோக்களும் வந்து நல்ல ஒரு ஒற்றுமையாக இருக்காங்க. அனந்தமை மாதிரி இருந்து அந்த ப்ரொடியூசரை காப்பாற்றுறாங்க. அது வந்து அந்த நிலை இங்கே வரணும். அதுக்காக தான் பாடுபடுறேன் சார். தமிழ் படத்தில் இப்போ எத்தனையோ லாப நட்டங்கள் எவ்வளோ வந்தாலும் அது நடிகர்களும் சேர்ந்து பண்ணால் நம்மளுடைய அதான் சார் நல்லா இருக்கும். கண்டிப்பாக சார், இந்த லாப நட்டெல்லாம் அந்த நடிகருங்களுக்கெல்லாம் தெரியணும் சார். ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் வண்டி சம்பாரிச்சுன்னு போனேன்னு நினைக்கல சார். ஒரு ஹீரோ வந்து அவருக்கு நான் அந்த ஷேர் போனேன்னு தான் சொல்கிறேன் நான். இப்போது ஒரு முதல் போடுறோம், ஒரு ஹீரோ வச்சு ஒரு படம் எடுக்கிறனாக்கா அந்த ஹீரோவுக்கும் அந்த பேர் நல்லா இருக்கும். பரவாயில்ல, எனக்கு வந்து தயாரிப்பாக இந்த படம் எடுத்தால் எனக்கு இவ்வளோ ஷேர் வந்தது அப்படின்னு அவருக்கும் பெருமை தானே, அதுக்கு நஷ்டம் ஒன்றும் இல்லையே. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து நடிகருங்க வந்து எங்கள் கூட பேச்சுவார்த்தை பண்ணி நல்லா ஸ்மூத்தாக இருந்தால் இன்னும் இண்டஸ்ட்ரியில் நல்லாயிருக்கும். எங்களுக்கு ஒத்துழைக்கணும். நாங்கள் ப்ரொடியூசர் முதலாளிங்க சொல்கிறதுக்கு கேட்க மாட்டேறாங்க. கேளுங்க, 2 வருஷமாக நாங்கள் கூப்பிட்டு இருக்கோம், கூப்பிடவேன்றது ஒரு பொய் சொல்கிறாங்க. அது பொய்யான தகவல் தானே, பொய்யான தகவல் தான். ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து உங்களுக்கு லெட்டர் கொடுக்குறோம், மெயில் கொடுக்குறோம். ஏன்னா பொதுக்கூட்டத்தில் நாங்கள் இந்த கூட்டம் போட்டோம், ஜென்ரல் பாடி மீட்டிங்களோட அறிவித்தோம். இந்த மாதிரி அதிலேருந்து தீர்மானம் போட்டு அவங்க லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம். அதுக்கும் பதில் கொடுக்கல அவங்க. அதனால் கண்டிப்பாக சார் ஒற்றுமையாக இருந்து இந்த ஸ்ட்ரைக்கு வந்து அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பேச்சுவார்த்தைக்கு வரலைனாக்கா கண்டிப்பாக ஸ்ட்ரைக்கு கண்டினியூ ஆகும் சார். தொடர்ந்து ஸ்ட்ரைக் ஆனது கண்டினியூ பண்ணுறது கண்டிப்பாக சார், அதில் எந்தவித மாற்றம் இல்லை சார். தேங்க்யூ சார். வேந்தர் செய்திகளுக்காக கேமராமேன் நவீனுடன் செய்தியாளர் பாலமுருகன்.